நண்பர்களே, இன்றைய இந்த தருணம் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை தருகிறது. நீங்கள் விரும்பாவிட்டாலும் தவிர்க்க முடியாத சில நிகழ்வுகள் இருப்பதாக நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? உதாரணமாக, ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று நீங்கள் உணரும் தருணங்கள் உள்ளன. அதை நீங்கள் எவ்வளவு மறுக்க முயற்சித்தாலும் அது ஒரு நாள் நிறைவேறும். வாழ்க்கையின் மர்மங்களையும் பிரபஞ்சத்தின் அறிகுறிகளையும் புரிந்து கொள்ள பாடுபடுபவர்களில் நீங்களும் ஒருவராக இருந்தால் இன்றைய செய்தி உங்களுக்கானது. இது ஒரு சாதாரண செய்தி அல்ல, ஆனால் ஒரு எச்சரிக்கை. உங்கள் பாதையை இப்போதே மறுபரிசீலனை செய்ய உங்களை கட்டாயப்படுத்தும் ஒரு உணர்வு தொடுதல். பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது. இந்த அறிகுறிகள் உங்கள் கதவை தட்டுகின்றன. உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும், அதற்கு ஒரு புதிய திசையை கொடுக்கும் ஒன்று நடக்க உள்ளது. இந்த தருணம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தின் தருணம். உங்கள் இதயத்திலும் மனதிலும் நீங்கள் உணரும் ஒன்று, ஏனெனில் இந்த மாற்றம் வெளிப்பட உள்ளது. ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விஷயம் நடக்கப் போகிறது என்பதை அவர்கள் அறிந்திருக்கும் ஒரு நேரம் வரும் என்று நீங்கள் பலமுறை கேள்விப்பட்டிருக்க வேண்டும். இந்த தருணம் இப்போது நெருங்கிவிட்டது. நீங்கள் விரும்பியதெல்லாம், உங்கள் வாழ்க்கையில் மாற்ற விரும்பியதெல்லாம் இப்போது உங்கள் வீட்டு வாசலில் உள்ளது. ஆனால் கேள்வி என்னவென்றால், இந்த மாற்றம் எப்படி நடக்கும்? இந்த நேரத்தில் பிரபஞ்சம் அனைத்து ரகசியங்களும் வெளிப்படப் போகின்றன என்று உங்களை எச்சரித்துள்ளது. நீங்கள் எப்போதும் அவிழ்க்க முயற்சித்த அனைத்து மர்மங்களும் ஒவ்வொன்றாக வெளிப்பட உள்ளன. இதுவரை நீங்கள் பார்த்திராத உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்கள் தெளிவாகிவிடும். ஒரு குறிப்பிட்ட பாதையை நீங்கள் பின்பற்ற முடியாததற்கான காரணங்களை நீங்கள் கண்டுபிடிக்கும் நேரம் இது. வாழ்க்கையில் சில விஷயங்களை முன்கூட்டியே அறிய முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் நேரம் இது. உங்கள் எதிர்காலத்தை பொறுத்தவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இல்லாவிட்டாலும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அதன் நேரம் மற்றும் இடம் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் காலப்போக்கில் வெளிப்பட விதிக்கப்பட்டுள்ளன. இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் நிகழும் அனைத்து நிகழ்வுகளும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும். பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த எச்சரிக்கை, இந்த நேரம் உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது என்பதை நினைவூட்டுகிறது. நீங்கள் விரும்பும் அனைத்தும் இப்போது அடையக்கூடிய தூரத்தில் உள்ளன. அது நிச்சயமாக வெளிப்படும். பிரபஞ்சம் உங்களை வழிநடத்திய பாதையை பின்பற்ற உங்களுக்கு தைரியம் தேவை. இப்போது என்னவாக இருக்கும் என்பதுதான் கேள்வி. நீங்கள் அனுபவித்த அனைத்து போராட்டங்கள், துக்கங்கள் மற்றும் கஷ்டங்கள் முடிவுக்கு வரவிருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் நேரம் இது. நீங்கள் செய்த கடின உழைப்பு, நீங்கள் கனவு கண்ட அனைத்து கனவுகளும் நனவாகப் போகின்றன. உங்கள் வாழ்க்கை எப்படி மாறும் என்று நீங்கள் எப்போதாவது கற்பனை செய்திருக்கிறீர்களா? உங்கள் கனவுகளை நனவாக்கும் ஒரு சக்தி உங்களுக்குள் இருப்பதாக நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் பலத்தை அடையாளம் காண உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நேரம் இது. பிரபஞ்சம் இப்போது உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த சமிக்ஞையை அனுப்புகிறது. இந்த சமிக்ஞை உங்களுக்காக மட்டுமே. உங்கள் முழு திறனையும் நீங்கள் உணரும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் கனவுகள் உங்கள் முழு பலத்துடன் நனவாகும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மாற்றமும் பொறுப்புகளை கொண்டு வருவது போல, இந்த மாற்றத்திற்கும் சில கடினமான முடிவுகள் தேவைப்படும். உங்கள் வழியில் வரும் ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பயமும் எந்த தயக்கமும் உங்கள் வழியில் நிற்க முடியாது. உங்கள் இலக்குகளை முழுமையாக பின்தொடர வேண்டிய நேரம் இது. பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த எச்சரிக்கை, இனிமேல் எதுவும் உங்கள் வழியில் நிற்காது. நீங்கள் விரும்பும் அனைத்தும் உங்களை வந்தடையும் என்று உங்களுக்குச் சொல்கிறது. ஆனால் அவ்வாறு செய்ய நீங்கள் உங்கள் கடின உழைப்பையும் உறுதியையும் பராமரிக்க வேண்டும். உங்கள் உள்பலங்களை அடையாளம் கண்டு அவற்றை சரியான திசையில் செலுத்த வேண்டிய நேரம் இது. உங்களை நீங்கள் எவ்வளவு அதிகமாக புரிந்து கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்கள் கடின உழைப்பின் பலனை அறுவடை செய்ய வேண்டிய நேரம் இது. சரியான நேரம் வந்துவிட்டது என்பதால் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ஏன் அதிக நேரம் எடுக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் இப்போது என்ன மாற்றங்கள் நடக்கப் போகின்றன என்பது உங்களுக்கு மிக முக்கியம். இது உங்கள் கனவுகளுக்கு நெருக்கமாக உங்களை அழைத்துச் செல்லும் ஒரு புதிய பயணத்தின் தொடக்கமாகும். உங்கள் பாதையில் முன்னேற நீங்கள் இப்போது தயாராக உள்ளீர்கள். மேலும் ஒவ்வொரு அடியிலும் பிரபஞ்சத்தின் சக்தியுடன் நீங்கள் இணைந்திருப்பதை உணரும் நேரம் விரைவில் வரும். பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி ஒரு எச்சரிக்கை மட்டுமல்ல, ஒரு அழைப்பு. ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்திற்கு
உங்களை தயார்படுத்தும் ஒரு அழைப்பு. நாம் எவ்வளவு பாடுபட்டாலும் எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் என்பதை நாம் உணரும் ஒரு தருணம் நம் வாழ்க்கையில் வருகிறது. பல ஆண்டுகளாக நீங்கள் விரும்பியதற்கு இப்போது சரியான நேரம். அது உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட உள்ளது. உங்களிடம் உள்ள ஆற்றலை நம்புவது இப்போது உங்கள் மிகப்பெரிய தேவை. நீங்கள் உங்களை நம்பாவிட்டால் நீங்கள் நடக்க அழைக்கப்பட்ட பாதையில் நடக்க முடியாது. உங்கள் முழு திறனையும் உணர உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நேரம் இது. இதுவரை நீங்கள் உங்களை மட்டுப்படுத்திக் கொண்டீர்கள், ஆனால் இப்போது உங்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி உங்களிடம் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் காலப்போக்கில் மட்டுமே வெளிப்படும் என்பதை சொல்லவே இந்த செய்தி இங்கே. வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் ஆரம்பத்தில் நமக்கு புரியாத காரணங்களுக்காகவே நிகழ்கின்றன. ஆனால் இப்போது நீங்கள் முன்பு புரிந்து கொள்ளாத விஷயங்கள் தெளிவாகிவிடும் என்பதை உணரப் போகிறீர்கள். பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கிய அறிகுறிகள் இப்போது ஒவ்வொன்றாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன. உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதாக நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? ஏன் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? எல்லாம் தெளிவாகப் போகிறது. தொலைந்து போனதாக நீங்கள் நீண்ட காலமாக நினைத்த விஷயங்கள் இப்போது கண்டுபிடிக்கப்படும். உங்கள் ஆழ்ந்த மற்றும் உண்மையான கனவுகள் நனவாகும் நேரம் இது. ஆனால் இந்த மாற்றம் வெறும் வெளிப்புறமாக இருக்காது. அது உள்ளிருந்து தொடங்கும். உங்கள் ஆன்மாவின் சக்தியையும் நம்பிக்கையையும் நீங்கள் அனுபவிக்கும் போது நீங்கள் முன்பு இழந்த அனைத்தும் உங்களுக்குள் இருந்தன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்போது உங்கள் முழு மனநிலையையும் மறுவடிவமைத்து வாழ்க்கையை ஒரு புதிய வழியில் பார்க்க வேண்டிய நேரம் இது. உங்கள் பழைய சுயத்தை விட்டுவிட்டு ஒரு புதிய சுயத்தை தழுவ நீங்கள் தயாரா? பிரபஞ்சம் உங்களுக்காக தயாரித்த பாதையில் நடக்க நீங்கள் தயாரா? உங்கள் பழைய பழக்கங்கள், பழைய சிந்தனைகள் மற்றும் பழைய பயங்களை விட்டுவிட்டு புதிய திசையில் அடியெடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது. பிரபஞ்சம் உங்களை பயப்படும்படி எச்சரிக்கவில்லை. மாறாக, நீங்கள் எப்போதும் தேடிய பாதை இப்போது உங்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது என்று அது உங்களுக்குச் சொல்கிறது. இப்போது நீங்கள் பயமின்றி அந்த பாதையில் நடக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தனியாக இல்லை. இப்போது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை உங்கள் எதிர்காலத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். ஒவ்வொரு அடியும் உங்கள் கனவுகளை யதார்த்தமாக மாற்றும் சக்தியை கொண்டிருக்கும். உங்கள் சக்திகளை உண்மையாக பயன்படுத்த வேண்டிய நேரம் இது. நீங்கள் உணர முடியாத விஷயங்களை இப்போது அவற்றை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி உங்கள் இதயத்தையும் ஆன்மாவையும் நேரடியாக தொடும். இது ஒரு சாதாரண செய்தி அல்ல, ஆனால் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படவிருக்கும் ஒரு ரகசியம். இது உங்களுக்கு ஒரு புதிய திசை, ஒரு புதிய பார்வை மற்றும் ஒரு புதிய பயணத்தை திறக்கும் ரகசியம். உங்கள் நேரம் வந்துவிட்டது. உங்கள் முழு பலத்துடன் உங்கள் பாதையில் நடக்க வேண்டிய நேரம் இது. நீங்கள் முன்பை விட வலிமையாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருப்பீர்கள். உங்கள் கனவுகளை நனவாக்க உங்களுக்கு தேவையான அனைத்து அறிவும் சக்தியும் இப்போது உங்களிடம் உள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. நீங்கள் சரியான பாதையில் செல்லும் பொழுது எல்லா சக்தியும் உங்களுடன் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு போராட்டத்திற்கும், ஒவ்வொரு கஷ்டத்திற்கும், ஒவ்வொரு வலிக்கும் ஒரு காரணம் இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மேலும் அந்த காரணம் இப்போது ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரும். எந்த தடையும் உங்கள் வழியில் நிற்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள இதுவே நேரம். பிரபஞ்சம் உங்களை தூண்டிய பாதையில் உங்கள் முழு பலத்துடன் நடக்க வேண்டிய நேரம் இது. பிரபஞ்சமே உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்துள்ளது. ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் மாற்றும். சில நேரங்களில் வாழ்க்கையில் உள்ள அனைத்தும் நின்றுவிடுவது போல் தெரிகிறது. கனவுகள் நின்றுவிடுவது போல் தெரிகிறது. இதய துடிப்புகள் அவற்றின் அர்த்தத்தை இழக்கின்றன. எல்லாமே அர்த்தமற்றதாக தெரிகிறது. உறவுகள் உடைகின்றன. நம்பிக்கை நொறுங்குகிறது. மேலும் ஒரு நபர் தங்களிடமிருந்து மேலும் மேலும் விலகிச் செல்கிறார். ஒரு நபர் மிகவும் தனிமையாக உணரும் நேரம் இது. இது போன்ற சமயங்களில் மக்கள் அடிக்கடி ஆச்சரியப்படுகிறார்கள். ஏதாவது மிச்சம் இருக்கிறதா? வெளியேற ஒரு வழி இருக்கிறதா? ஆனால் கேளுங்கள், பிரபஞ்சம் உங்களுக்கு மிக அருகில் இருக்கும் தருணம் இது. ஆம், யாரும் இல்லை என்று நீங்கள் உணரும்போது எல்லாம் முடிந்துவிட்டது. பிரபஞ்சம் உங்களுக்கு மிக அருகில் நிற்கும் நேரம் அதுதான். உங்களை தாங்கி பிடித்து எதுவும் இன்னும் முடிவடையவில்லை என்று கூறுகிறது. இது ஒரு திருப்புமுனை மட்டுமே. இது பிரபஞ்சத்தின் விதி. இருள் ஆழமாக இருந்தால் ஒளி பிரகாசமாக இருக்கும். உடைவு அதிகமாக இருந்தால் விமானம் அதிகமாகும். தனிமை அதிகமாகும். அழைப்பு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது.
இன்று எல்லாம் உடைந்துவிட்டதாக நீங்கள் உணர்ந்தால் பிரபஞ்சம் உங்களை மீண்டும் ஒன்றாக இணைக்கிறது. உங்கள் கண்களில் கண்ணீர் ஒரு புதிய வழியில் புதிய வலிமையுடன் பலவீனம் அல்ல, அவை ஒரு ஆரம்பம். ஏனென்றால் ஆன்மா பேசும்போது கண்ணீர் வருகிறது. உங்கள் ஆன்மா பேசத் தொடங்கும் நாளில் பிரபஞ்சம் கேட்கத் தொடங்குகிறது. நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த அந்த நாட்கள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்கள் கண்களில் கனவுகள் இருந்தபோது, உங்கள் இதயத்தில் நம்பிக்கை இருந்தபோது. நீங்கள் அதை இழக்கவில்லை. நீங்கள் இன்னும் இருக்கிறீர்கள். நீங்கள் அடுக்குகளுக்கு அடியில் உங்களை மறைத்து வைத்திருக்கிறீர்கள். எல்லாம் நொறுங்கும் போது உண்மையான நீங்கள் வெளிப்படுவீர்கள். பிரபஞ்சம் உங்களை ஒருபோதும் காரணமின்றி ஓட வைக்காது. பறக்க வலிமையை உணர அது உங்களை விழச் செய்கிறது. அது உங்களை தனிமைப்படுத்துகிறது. இதனால் நீங்கள் உங்கள் சொந்த குரலை கேட்க முடியும். உங்களைச் சுற்றியுள்ளவர்களை அது நீக்கி உங்களுடன் உண்மையிலேயே யார் இருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. மேலும் எதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத போது அது அமைதியாக உங்களுக்காக ஒரு பாதையை உருவாக்குகிறது. இன்று வேறு வழியில்லாமல் நீங்கள் உணரும்போது ஒரு பாதை உருவாகப் போகும் தருணம் இது. கதவுகள் மூடப்படும் போது, ஜன்னல்கள் திறக்கப்படும் போது, எல்லாம் அமைதியாக இருக்கும்போதுதான் பிரபஞ்சத்தின் குரல் கேட்கும். அப்படி நினைக்காதீர்கள், உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு பிரார்த்தனையும், ஒவ்வொரு பெருமூச்சும், ஒவ்வொரு மௌனமும் பிரபஞ்சத்தால் பொக்கிஷமாக போற்றப்படுகிறது. அது உங்களுக்காக பெரிய ஒன்றை தயாரித்து வருகிறது. ஆம், அது இப்போது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உண்மைதான். ஏதோ ஒரு பெரிய அற்புதமான ஒன்று உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். இப்போது விட்டுவிடாதீர்கள். இப்போது நிறுத்தாதீர்கள். இப்போது சோர்வடையாதீர்கள். ஏனென்றால் எல்லாம் முடிந்துவிட்டதாக தோன்றும் நாள் வாழ்க்கை ஒரு புதிய வடிவம் எடுக்கப் போகும் நாள். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டு இருளில் மூச்சு திணறும் போது அது ஒரு நாள் ஒரு மரமாக மாறும். நீங்களும் இப்போது அதே செயல்முறையை கடந்து செல்கிறீர்கள். இந்த வலி, இந்த இருள் உங்களை பெரிதாக்குகிறது, உங்களை வலிமையாக்குகிறது. மிக முக்கியமாக அது உங்களை உண்மையாக்குகிறது. நீங்கள் இன்று அழுதிருந்தால், உடைந்து போனதாக உணர்ந்திருந்தால், தோற்கடிக்கப்பட்டதாக உணர்ந்திருந்தால் வாழ்த்துக்கள். ஏனென்றால் அது நீங்கள் உயிருடன் இருக்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும். நீங்கள் இன்னும் போராடுகிறீர்கள். மேலும் இந்த ஆர்வம் நீங்கள் எப்போதும் செல்ல விரும்பிய இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். பிரபஞ்சம் நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று கூறுகிறது. ஆம், நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். ஏனென்றால் 1000-ல் ஒருவருக்கு மட்டுமே இருக்கும் தைரியம் உங்களிடம் இருக்கிறது. நாளை மற்ற அனைவரையும் விட உயர இன்று நான் உங்களை விழ அனுமதிக்கிறேன். நான் உங்கள் பழைய பாதைகளை மூடுகிறேன். ஏனென்றால் உங்களுக்காக ஒரு புதிய திசை அமைக்கப்பட்டுள்ளது. இது எனக்கு மட்டும்தான் நடக்குமா என்று நீங்கள் யோசிக்கிறீர்களா? பிரபஞ்சம் சிரித்துக்கொண்டே சொல்கிறது, ஏனென்றால் உங்களைப் போல யாரும் இல்லை. நீங்கள் எவ்வளவு உடைகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவு சோர்வடைகிறீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள். மேலும் நாள் முடிந்துவிட்டதாக தோன்றும் போது புதிய ஆரம்பம் ஒரு மூலையில் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் வாழ்க்கையை உடைக்க வேண்டும், அதனால் அதை புதிதாக ஒன்றாக இணைக்க முடியும். சில நேரங்களில் சரியான விஷயங்கள் உள்ளே வர நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். சில நேரங்களில் நாம் நம்மை உண்மையிலேயே கண்டுபிடிக்க நம்மை இழக்க வேண்டியிருக்கும். இன்று நீங்கள் தனியாக இருந்தால் ஒரு மூச்சு விடுங்கள். காற்று இன்னும் வீசுவதை உணருங்கள். சூரியன் இன்னும் உதிக்கிறது. பிரபஞ்சம் இன்னும் உங்களுடன் உள்ளது. பிரபஞ்சம் உங்களுடன் இருக்கும்போது எதுவும் உங்களை தடுக்க முடியாது. 1,000,000 முறை உடைந்த பிறகும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய ஆன்மா நீங்கள். விட்டுக் கொடுக்கும் முன் ஒவ்வொரு வழியையும் முயற்சிக்கும் நபர் நீங்கள். அதுதான் உங்களை சிறப்புறச் செய்கிறது. எனவே இன்றே உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதியை அளிக்கவும். நீங்கள் ஒருபோதும் தனிமையாக உணர அனுமதிக்க மாட்டீர்கள். உங்கள் ஆன்மாவின் குரலை ஒருபோதும் அடக்க மாட்டீர்கள். மிக முக்கியமாக நீங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டீர்கள். இன்று இந்த வீடியோவை பார்த்திருந்தால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை நீங்கள் காரணமின்றி பெறவில்லை. இந்த இருளை கடந்து உங்களுக்காக மட்டுமே ஒளி பிரகாசிக்கும் இடத்தை அடைய பிரபஞ்சம் விரும்புகிறது. ஒரு நாள் நீங்கள் புன்னகைக்கும் போது, எல்லாம் சரியாக இருக்கும்போது, இந்த வீடியோவை நினைவில் வைத்துக்கொண்டு பிரபஞ்சமே என் கையை விடாததற்கு நன்றி என்று சொல்லும்போது நீங்கள் என்ன உணர்ந்தாலும் அதை உணருங்கள். நிறுத்தாதீர்கள். கண்ணீர் வழியட்டும்,
ஆனால் இது முடிவு அல்ல என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் எல்லாம் முடிவடையும் நாள், அங்குதான் உண்மையான மந்திரம் தொடங்குகிறது. ஒருவேளை நீங்கள் மிகவும் சகித்திருக்கலாம், அதை வார்த்தைகளால் கூட வெளிப்படுத்த முடியாது. உங்கள் புன்னகை, சோகம் மற்றும் காயம் இனி தங்கள் அப்பாவித்தனத்தை இழந்துவிட்டன. ஏனென்றால் உள்ளே நிறைய உடைந்துவிட்டன. உலகம் உங்கள் முகத்தை மட்டுமே பார்த்தது, ஆனால் அதன் பின்னால் மறைந்திருக்கும் சோர்வு, வலி மற்றும் தனிமையை யாரும் பார்க்கவில்லை. ஒரு வார்த்தை கூட பேசாமல் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்ட நபர் நீங்கள். ஆனாலும் நீங்கள் தினமும் காலையில் விழித்தெழுந்து வலிமையாக தோன்ற முயற்சித்தீர்கள். ஆனால் இன்று ஒருவேளை உங்கள் இதயம் சோர்வாக இருக்கலாம். ஒருவேளை இனி இல்லை, அது முற்றிலும் பரவாயில்லை. ஆம், சோர்வாக இருப்பது பரவாயில்லை. பரவாயில்லை, உடைந்து போவதும் பரவாயில்லை. ஏனென்றால் ஒவ்வொரு மனித இதயமும் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தாங்க முடியாது. சில நேரங்களில் இடைநிறுத்தப்பட்டு உங்களுடன் பேசுவதும் உங்கள் உள்வலியை கேட்பதும் அவசியம். ஏனென்றால் உங்கள் உடைந்த துண்டுகளை நீங்கள் உணரும் வரை அவற்றை சரி செய்ய முடியாது. சில நேரங்களில் நாம் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்டு நம் சொந்த குரல்கள் கூட அந்நியமாக தோன்றும். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் ஒளி ஒருபோதும் அணையவில்லை. அது இன்றும் அப்படியே இருக்கிறது, தூசியால் மூடப்பட்டிருக்கும். நீங்கள் அதை மீண்டும் பார்க்க வேண்டும். அந்த அப்பாவி குழந்தையை நீங்கள் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது மீண்டும் எழுந்திருங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யும்போது நீங்கள் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டீர்கள். இந்த முறை உங்களுக்குள் ஏதோ ஒன்று மாறியிருக்கும். இந்த முறை உங்கள் படிகளில் வலிமை இருக்கும், உங்கள் கண்களில் ஆழமும், உங்கள் இதயத்தில் தவறான உறவுகள் மற்றும் வெற்று வாக்குறுதிகளை மீறும் ஒரு உண்மையும் இருக்கும். இந்த முறை நீங்கள் வலிமையானவர் என்பதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கும் மௌனம் மிகப்பெரிய சாட்சியாக மாறும். நீங்கள் அமைதியாக சிந்தும் ஒவ்வொரு கண்ணீரையும் பிரபஞ்சம் கண்காணிக்கிறது. நீங்கள் தனிமையில் இருந்த ஒவ்வொரு இரவையும் அது நினைவில் கொள்கிறது. மேலும் சுய அழிவு என்ற எண்ணத்தை நீங்கள் வாழும் நம்பிக்கையுடன் மாற்றிய ஒவ்வொரு தருணத்தையும் அது அறிந்திருக்கிறது. இந்த பிரபஞ்சம் நட்சத்திரங்கள், கிரகங்கள் மற்றும் ஆற்றலின் விளையாட்டு மட்டுமல்ல, இது உங்கள் ஆன்மாவின் பயணத்திற்கு ஒரு சாட்சி. உங்கள் ஆன்மா சோர்வடையும் போது பிரபஞ்சமே முன்னேறி உங்கள் கையை பிடித்துக் கொள்கிறது. இன்று எல்லாம் முடிந்து விட்டதாக நீங்கள் உணர்ந்தால், ஒருவேளை இது ஒரு முடிவு மட்டுமல்ல, ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக இருக்கலாம். நீங்கள் இன்னும் இருக்கும், ஆனால் புத்திசாலித்தனமான, ஆழமான, எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு அத்தியாயம். உங்கள் நம்பிக்கை உடைந்திருக்கலாம், ஆனால் நம்பிக்கை உடைந்து விட்டது. அதனால் அதை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும். இந்த உலகம் மாறலாம், மக்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம். ஆனால் உங்களுக்குள் இருக்கும் அந்த சிறிய தீப்பொறி இன்னும் அணைக்கப்படாத அனைத்தையும் மாற்றும். நிறைய இழந்திருக்கிறோம், ஆம், அது உண்மைதான். ஆனால் திரும்பி பாருங்கள், உங்கள் இழப்பில் ஒரு செய்தி மறைந்திருக்கிறது. ஒருவேளை போய்விட்டது உங்கள் பாதைக்கு ஏற்றதாக இல்லாமல் இருக்கலாம். உடைந்தது உங்கள் எதிர்காலத்தின் ஒரு பகுதியாக இல்லாமல் இருக்கலாம். பிரபஞ்சம் ஒருபோதும் தவறுகளை செய்யாது. அது உங்களை உண்மையிலேயே இருக்க வேண்டிய இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது. மேலும் கடினமான பாதை பெரும்பாலும் உண்மையானது. அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் போராட்டங்கள் சிறப்பு வாய்ந்தவை, மேலும் மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும். உங்கள் மீதும் உங்கள் பயணத்தின் மீதும் ஒவ்வொரு நாளும் உங்களை உயிருடன் வைத்திருக்கும் சக்தியின் மீதும் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வைத்திருங்கள். உங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை. மிக அழகான அத்தியாயம் இப்போதுதான் தொடங்குகிறது. நம் ஆன்மாவை பற்றி நாம் பேசும்போது நம் எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் ஆசைகளின் மூலமாக இருக்கும் அந்த ஆழமான, கண்ணுக்குத் தெரியாத பகுதியை குறிக்கிறோம். ஒவ்வொரு நபருக்குள் ஒரு தனித்துவமான ஆன்மா குறியீடு உள்ளது. அது அவர்களின் யதார்த்தத்தை வடிவமைக்கிறது. ஆன்மா குறியீடு என்பது நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் ஆழமாக பாதிக்கும் ஒரு குறியீடு. இது நமது வாழ்க்கை நோக்கம், நமது சவால்கள் மற்றும் நமது பலங்களை வழிநடத்துகிறது. உங்கள் ஆன்மா குறியீடு உங்களுக்குள் மட்டுமே உள்ளது. இது உங்கள் முக்கிய அடையாளத்தை பிரதிபலிக்கிறது மற்றும் உங்களுக்கு சிறந்த பாதையை பின்பற்ற உங்களை தூண்டுகிறது. ஒரு குறிப்பிட்ட முடிவு அல்லது சூழ்நிலையில் உள்குரல் உங்களை வழிநடத்தும் உணர்வை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? அதுதான் உங்கள் ஆன்மா குறியீடு. உங்கள் ஆன்மா குறியீடு பிரபஞ்சத்துடன் ஆழமான தொடர்பை கொண்டுள்ளது. உங்கள் ஆன்மா குறியீட்டை நீங்கள் அங்கீகரிக்கும் போது நீங்கள் பிரபஞ்சத்தின் சக்திகளுடன் இணைக்கத் தொடங்குகிறீர்கள். பிரபஞ்சம் எப்போதும் நம்மை சரியான பாதையில் வழிநடத்த சமிக்ஞைகளை அனுப்புகிறது. உங்கள் ஆன்மா குறியீடு மூலம் இந்த சமிக்ஞைகள் வாழ்க்கையில் சரியான திசையில் உங்களை வழிநடத்துகின்றன.
பிரபஞ்சமும் உங்கள் ஆன்மா குறியீடும் ஆழமான மற்றும் கண்ணுக்குத் தெரியாத தொடர்பை கொண்டுள்ளன என்று சொல்வது தவறல்ல. நீங்கள் உங்கள் ஆன்மா குறியீட்டுடன் இணைக்கும் பொழுது நீங்கள் பிரபஞ்சத்துடன் ஒரு தொடர்பை அனுபவிக்கிறீர்கள். உங்கள் ஆன்மா குறியீட்டுடன் இணைத்து அதை நம்பினால் நீங்கள் விரும்பும் எதையும் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க தயாராக உள்ளது. இப்பொழுது உங்கள் ஆன்மா குறியீட்டில் உள்ள சக்தியை பற்றி விவாதிப்போம். உங்கள் ஆன்மாவுக்குள் உள்ள ஒத்திசைவு மகத்தான சக்தியை கொண்டுள்ளது. இந்த குறியீடு உங்கள் ஆன்மாவிற்குள் மட்டுமல்ல, பிரபஞ்சம் முழுவதும் மறைக்கப்பட்ட சாத்தியக்கூறுகளுக்கான கதவை திறக்கிறது. உங்கள் ஆன்மா குறியீட்டை நீங்கள் அடையாளம் கண்டு பின்பற்றும் போது உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய திசையாக மாற்றலாம். ஒரு காலத்தில் உங்களுக்கு மூடப்பட்டதாக தோன்றிய கதவுகள் இப்போது திறக்கத் தொடங்குகின்றன. இந்த குறியீடு உங்களுக்கு ஒரு தெளிவான திசையை காட்டுகிறது. இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறிந்து அதன்படி செயல்பட முடியும். உங்கள் ஆன்மா குறியீடு உங்களுக்கு ஒரு திசையை காண்பிப்பது மட்டுமல்லாமல் உங்களுக்குள் இருக்கும் கண்ணுக்குத் தெரியாத சக்தியையும் எழுப்புகிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த குறியீட்டோடு நீங்கள் இணையும் போது உங்கள் தன்னம்பிக்கையையும் உள் வலிமையையும் உணர்கிறீர்கள். இது உங்கள் மன உறுதியையும் பலப்படுத்துகிறது. நமது ஆன்மா குறியீட்டை நாம் எப்படி அறிவது? பெரும்பாலும் நம் வாழ்க்கையில் நாம் மிகவும் பிஸியாகி நம் ஆன்மாவையும் அதன் குறியீட்டையும் அடையாளம் காண முடியாது. இருப்பினும் இந்த குணத்தை அடையாளம் கண்டு உங்கள் ஆன்மாவுடன் இணைவதற்கு சில எளிய வழிகள் உள்ளன. முதலாவது தியானம். தியானம் என்பது உங்களுக்குள் ஆழமாக ஆராய உங்களை அனுமதிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சி. தியானத்தின் மூலம் உங்கள் ஆன்மா தரத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும்.